அரசியல் என்பது அதிகாரம் இல்லை. அரசியல் என்பது அறம். அறத்தின் குரலாய் வருகிறது ராம் வெற்றி அரசியல் குரல். வணக்கம். ராம் வெற்றி அரசியல் குரல் நிகழ்ச்சி. ராம் வெற்றி அரசியல் குரல் நிகழ்ச்சியில் நாம் அரசியல் சார்ந்த செய்திகளை தான் விவாதிக்க இருக்கிறோம். அதில் முதல் பகுதியாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்கள் மதுரைக்கு ஜூலை முதல் வாரத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது மாவட்ட நிர்வாகத்தினுடைய நிர்வாகம் குறித்து செய்திகளை கேட்டதாகவும் அதில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்டதாகவும் ஆய்வுகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறதும் போன்ற செய்திகள் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளிலும் நம்ம பார்த்தோம். அப்போது ஆளுநர் அவர்களுக்கு இது போன்ற ஆய்வுக் கூட்டங்கள் எல்லாம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது தான் நாம் இந்த பகுதிகளை விவாதிக்க இருக்கிறோம். உண்மையில் ஆளுநர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஆளுநர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர் ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன அப்படின்னா, அவர் ஒரு பெயரளவிலான தலைவர். உண்மையிலேயே அவருக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா இல்லை. உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கிட்ட தான் உண்மையான அதிகாரம் இருக்குது. ஆளுநர்கிட்ட நாமினல் பவர்ஸ் மட்டும்தான் இருக்குது, பெயரளவிலான அதிகாரங்கள் மட்டும்தான். அப்போது பல முறை இதை உச்சநீதிமன்றமும் என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க, உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, பல தீர்ப்புகளில் மத்திய தட் இஸ் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா, ஆளுநர் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் இருக்குது அப்படின்னு பல தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லையா அப்படின்னா இல்லை. ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் கிடையாது. ஆளுநர் அவர்கள் மத்திய அரசால் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படக்கூடிய ஒரு பிரதிநிதி, மத்திய அரசுடைய பிரதிநிதி. அவர் மக்களால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அப்படிங்கும்போது அவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், சில அதிகாரங்கள், ஆளுநருக்கான அதிகாரங்கள் அப்படிங்கிறத. முதல் அதிகாரம் அப்படிங்கும்போது, ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடைக்குது அப்படின்னா, அந்த கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஆளுநர். யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிட வேண்டியதான் ஆளுநருடைய வேலை. அப்போ இதில் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் அப்படின்னு இருக்கா அப்படின்னா இல்லை. மெஜாரிட்டி கிடைத்து விட்டால், மெஜாரிட்டி கிடைக்காத சமயத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் இருக்காங்களோ அவங்களையும் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அப்போ ஆளுநருக்கு இதுலேயும் பெரிய அளவில் பவர்ஸ் கிடையாது. அப்போது இதில் 2 சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணணும் ஆளுநர் அவர்கள் அப்படின்னு இருக்குது. சரி, ரைட். அதுக்கு அடுத்தது ஆளுநர் அவர்கள் முதலமைச்சரை நியமிக்கிறாரு. முதலமைச்சரை நியமனம் செய்ததுக்கப்புறம் முதலமைச்சர் அமைச்சரவையே ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார், இவர்களெல்லாம் அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆளுநர் அவர்கள் முதலமைச்சருடைய பரிந்துரையை ஏற்று மாநிலத்தினுடைய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அப்போ மாநிலத்தினுடைய அமைச்சர்களை ஆளுநர் அவர்கள் அவருடைய தன்னிச்சையாக யாரும் நியமனம் செய்யவில்லை. முதலமைச்சருடைய பரிந்துரையின் அடிப்படையிலே தான் ஆளுநர் அமைச்சரவையை நியமனம் செய்கிறார். அப்போ ஆளுநருக்கு இதில் அதிகாரம் இருக்கா? இல்லை. சரி, வேறு யாரெல்லாம் நியமனம் செய்கிறார் அப்படிங்கும்போது, மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர் அவர்களை, மாநில தேர்தல் ஆணையர் அவர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார். யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் அமைனா? அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் அடிப்படையில். அப்போ இதுலேயும் ஆளுநருக்கு பவர்ஸ் அப்படின்னு இருக்கா அப்படின்னா இல்லை. மாநிலத்தினுடைய நிதி ஆணையத்தினுடைய தலைவர், உறுப்பினர்கள், இதை யார் நியமனம் செய்கிறார்? ஆளுநர். ஆனால் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஆளுநர் இந்த நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும். டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவரை யார் நியமனம் செய்கிறார்? ஆளுநர். யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் அப்படின்னா, மாநிலத்தினுடைய அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நியமனம் செய்கிறார். மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல், யார் நியமனம் செய்கிறார்? ஆளுநர். ஆனால் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில்? அமைச்சரவையினுடைய பரிந்துரை அடிப்படையில். இதுபோல் நிறைய நியமனங்கள் இருக்குது. இந்த எல்லா நியமனங்கள்லையும் மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் அமைச்சரவையுடைய பரிந்துரையை கேட்டு தான் செயல்பட்டாகணும். சரியா? சரி, இப்போ சட்டமன்றத்துக்கு போவோம்.
சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி அவர்களுடைய அரசாங்கம் அவங்களுக்கு வந்து மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மசோதாவுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் தந்தாக வேண்டும் ஃபஸ்ட்டு. இல்லை அந்த மசோதாவில் சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவை சட்டமன்றத்திற்கே திருப்பி அனுப்பலாம். அது அவருக்கான அதிகாரம். அப்படி திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பினாங்க அப்படின்னா சட்டமன்றம் அந்த குறைபாடுகளை நீக்கி அது சொன்னபடி திருத்தங்களை மேற்கொண்டோ மேற்கொள்ளாமலோ சட்டமன்றத்தில் மசோதாவை மீண்டும் நிறைவேற்றினால் அந்த நிறைவேற்றப்பட்ட மசோதா ஆளுநருக்கு வரும்போது ஆளுநர் அந்த மசோதாவிற்கு கண்டிப்பாக ஒப்புதல் தந்தாக வேண்டும். அப்போ இதில் எங்கே அதிகாரம் இருக்கு ஆளுநருக்கு அப்படின்னா இல்லை. சரி, சட்டமன்றம் சில சமயங்களில் மசோதாக்களை ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஆளுநருக்கு இருக்குது. இதுதான் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுவதில் இருக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநரை பொறுத்தவரை. மற்றபடி வேறு எதுவும் அதிகாரம் எதுவும் இருக்கா அப்படின்னா இல்லை. இதை தாண்டி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது 2022. இது வந்து கேரளாவில். அது ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு குட்டி ஸ்டோரி. அது உண்மை கதை. என்ன அப்படின்னா கேரளாவில் வந்து ஒரு மசோதா, ஒரு மத்திய அரசினுடைய ஒரு மசோதா, அது வந்து விவசாயிகளுக்கான சட்டம் அப்படின்னு வந்தது. அந்த விவசாய சட்டத்திற்கு எதிராக கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசாங்கம் ஆளுநர்கிட்ட இது மாதிரி எங்களுக்கு நாங்கள் இதுமாரி இந்த மத்திய அரசினுடைய இந்த சட்டத்திற்கு எதிராக நாங்கள் தீர்மானம் நிறைவேற்ற போகிறோம், சட்டமன்றத்தை கூட்டணும் அப்படின்னு அதுக்கு எங்களுக்கு ஒப்புதல் வழங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஆளுநர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை. அதனால் கேரள அரசாங்கம் ஆளுநரை வந்து ஆளுநருக்கு அகெயின்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாங்க. அமைச்சரவையினுடைய பரிந்துரையை ஏற்காமல் ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டாதது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஆளுநர் அமைச்சரவையுடைய பரிந்துரையை ஏற்று எத்தனை முறை சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்கிறார்களோ, அமைச்சரவை பரிந்துரை செய்தோ அத்தனை முறையும் ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். இது ஆளுநருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை சொல்கிறாங்க. அப்போ சட்டமன்றத்தில் கூட்டுவதிலையும் சரி ஒத்தி வைப்பதிலையும் சரி ஆளுநருக்கு என்ன இல்லை அப்படின்னா தனிப்பட்ட அதிகாரம் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போது சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுவதிலையும் ஆளுநருக்கு அப்படிங்கிற பெரிய அளவில் அதிகாரம் இல்லை. சட்டமன்றத்தை கூட்டுவதற்கும் ஒத்தி வைப்பதற்கும் அதுவுமே இல்லை. எப்போ வந்து சட்டமன்றத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா 2 செஷனுக்கு இடையிலான கேப், 2 அமர்வுகளுக்கு இடையிலான இடைவெளி 6 மாதத்தை கடந்ததுன்னா அப்போ தான் ஆளுநருக்கு வந்து பவர்ஸ் இருக்குது. அப்போ சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு வேணால் சொல்லலாம். அப்போது 2 மாதம் இப்போ தான் சட்டமன்றம் நடந்து முடிஞ்சிருக்கு, எனக்கு 2 நாள் கழித்து சட்டமன்றத்தை மறுபடியும் கூட்டணும் அப்படின்னு அமைச்சரவை நினைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும். அமைச்சருடைய பரிந்துரை இருந்தால் கண்டிப்பாக தந்தாக வேண்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அப்போ ஆளுநருக்கு இதுலேயும் பவர்ஸ் இல்லை. சரி, ஆளுநர் அவர்களுக்கு அவசர சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கா அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 213 சரத்து 213, அதாவது பிரிவு 213 அப்படிங்கிறது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அவசர சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. நம்மளுடைய சட்டமன்றம் தட் இஸ் வந்து செஷனில் இல்லாத போது அவசரமாக ஒரு மாநில அரசுக்கு சட்டம் தேவைப்படும் போது ஆளுநர் அவர்கள் அவசர சட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா பிறப்பிக்கலாம். ஆனால் இந்த அவசர சட்டத்தை அவர் தன்னிச்சையாக பிறப்பிக்க முடியும்னா முடியாது. மாநில அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலேயே அவர் ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொமல்கேட் பண்ண முடியும், அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும். அண்டர் ஆர்டிகல் 213 அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லுது. அப்போ இதுலேயும் அதிகாரம் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போது ஆளுநருக்கு வேறு எதுலேயுமே அதிகாரம் இல்லையா அப்படின்னா இல்லை. சரி, எமர்ஜென்சி எடுத்துப்போம். ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356 மாநிலத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சட்டம் ஒழுங்கு இல்லை, சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியோ, இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுது அப்படின்னு சொல்லியோ குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பரிந்துரை செய்யலாம். இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு தன்னிச்சையாக அவரே இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர முடியாது. யார்? ஆளுநர். அப்போ ஆளுநருடைய பரிந்துரையை குடியரசுத் தலைவர் ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம். இதுதான் ஆர்டிகல் 356 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆளுநருக்கு இதுலேயும் அதிகாரம் இல்லையா அப்படின்னா இல்லை. சரி, அப்போது எந்த அதிகாரத்தை வைத்து ஆளுநர் இது போன்ற ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டார்கள்?
இது போன்று அப்படின்னா முற்காலத்திலும் சரி, நான் கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வுக் கூட்டங்கள் எப்படி மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத செய்தார்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஏன் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது சம்பந்தமான ஒரு தெளிவு, ஆளுநர் அவருடைய ஆய்வு பற்றியான தெளிவு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் கொடுக்குறேன். இதில் பவர்ஸ் மட்டும் நம்ம பேசுவோம். இந்த பவர்ஸ் பற்றி பேசுகிறதுல ஆளுநர் அவர்களுக்கு மத்திய அரசு இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஒன்றிய அரசு, அவர்கள் ஏதோ அவங்களுடைய மத்திய அரசுடைய திட்டங்களை ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு பவர்ஸ் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன் அப்படி அவங்களும் கொடுக்கல அப்படின்னா, மத்திய அரசில், அதாவது நம்மளுடைய பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு இருக்கக்கூடியதில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு தட் இஸ் ஒரு நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க தொகுதி வாரியாக. இதில் திஷா அப்படின்னு ஒன்று இருக்காங்க. திஷா அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் சூப்பர்விஷன் கமிட்டி அப்படின்னு பேர். மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைந்த மற்றும் கண்காணிப்பு குழு அப்படின்னு பேர். இந்த குழு என்ன பண்ணோம் அப்படின்னா, மாவட்டத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், மத்திய அரசினுடைய திட்டங்களை ஆய்வுகள் மேற்கொள்ளும். ரைட்டா? இதை நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா, இதனுடைய தலைவரை நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். இது தமிழக அரசு நியமிக்கல, மத்திய நகர்ப்புற தட் இஸ் ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் நியமனிக்கிறாங்க. அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் எம்பியை தான் நியமிக்கிறார்கள் தலைவராக. மற்ற எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அதில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இதில் மெம்பர்ஸாக இருப்பார்கள். இந்த மீட்டிங்கை கன்வீன் பண்ணுறது, மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள். அப்போது மத்திய அரசின் திட்டங்கள் தானே, மத்திய அரசினுடைய பிரதிநிதி சொல்லிட்டு ஆளுநரை நியமிக்க வேண்டியதானே தலைவரா. ஏன் ஆளுநரை நியமிக்கலை மத்திய அரசே அப்படின்னா, ஆளுநருக்கு அந்த மாதிரியான அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை அரசியலமைப்பு சட்டத்திலேயே. இந்த திட்டங்கள் எல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா, மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைந்த மற்றும் கண்காணிப்பு குழு, திஷா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் சூப்பர்விஷன் கமிட்டி அப்படிங்கிற குழுவுக்கு மட்டும்தான் இருக்குது. மத்திய அரசு ஆளுநருக்கு அதிகாரம் கொடுக்கல. அப்போ இது போல் ஏன் ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஆளுநர் அரசியல் செய்கிறாரா அப்படின்னா, ஆமாம், அரசியல் தான் செய்கிறார். ஏன் அரசியல் செய்கிறார் அப்படின்னா, அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமித்தால் அரசியல் தான் செய்வாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. அதற்காக தான் சர்க்காரிய கமிஷன் பல முறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்க்காரிய கமிஷனுடைய பரிந்துரையில் ஆளுநருடைய நியமனங்களில் முதல்ல அரசியல்வாதிகளை, இமீடியட்டாக பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமிக்கக்கூடாது. இப்போ ஒரு கட்சியில் இருப்பார், இன்னைக்கு காலையில் வரைக்கும் கட்சியில் தலைவராக இருப்பார், சாயந்தரம் மாநிலத்தினுடைய ஆளுநராக மாறிடுவார், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு ஆளுநர். இது போன்ற நியமனங்களை நியமிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இமீடியட் பியூரோக்ராட்ஸ், இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆவாங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவோ ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அடுத்த நாள் அவர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னா, அவர்கள் மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டுடுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் திறமையாக அரசியல் சார்பு இல்லாமல் செயல்படுவார்களா அப்படின்னா, அரசியல் சார்புடனே செயல்படுவார்கள். அப்படிங்கிறதுனால தான் சர்க்காரிய கமிஷன் அவர்களுக்கு இது போன்ற நியமனங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசாங்கங்கள், எந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் பெரும்பாலும் இந்த ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதனால் பெரும்பாலும் ஆளுநர் நியமனம் பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதே இருக்கிறது. ஈவன் மாநிலத்தினுடைய முதலமைச்சரையே கருத்து கேட்கறது இல்லை ஆளுநர் நியமனங்களில். சரி, அப்போ ஆளுநர் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பண்ணக்கூடிய, இந்த மாதிரி மானிட்டரிங் பண்ணுறாரு, அவர் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாரு அப்படின்னா, அப்போ ஆளுநர் ஏன் இந்தமாரி செய்கிறார் அப்படின்னா, அரசியல் தான் செய்கிறார், வேறு எதுவும் இல்லை. சரி, அப்போ இதுக்கு வேறு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா, சொல்யூஷன் நம்மளுடைய அரசாங்கம் தான் அதுக்கு கொடுத்தாகணும், உச்சநீதிமன்றம் தான் கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ணி ஆகணும். சரி, இப்போ நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் மதுரைக்கு சென்றிருந்த போது மதுரையில் என்ன செய்தார் அப்படின்னா, வைகை ஆறு அப்படின்னு இருக்குது, அந்த வைகை ஆறை மீட்டெடுக்கணும், அந்த வைகை ஆறு ரொம்ப தண்ணியே இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறது, அது வைகையை மீட்டெடுக்கணும், வைகையை மீட்கவில்லை அப்படின்னா, அரசாங்கம் மீட்கவில்லை அப்படின்னா லோக் பவன் அதில் ஈடுபடும் அப்படின்னு சொன்னதாக செய்திகள் வந்தன. சரி, அப்போது அப்படி இந்த மாதிரி சொல்லப்பட்ட இந்த செய்தியில் லோக் பவனால் செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அத்துடன் வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்கள் தங்களுடைய குறைகளை
லோக் பவனில் தெரிவிக்கலாம் அப்படின்னும் சொல்லி ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிவிப்புகள் வந்துடுது. இந்த 2 விஷயம், ஒன்று வைகை ஆற்றில் வைகை ஆறு வந்து வறண்டு இருக்கு, வைகையை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் சொல்கிறாங்க. 2வது மக்கள் தங்களுடைய குறைகளை லோக் பவனில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ ஆளுநருக்கு இது போன்ற அதிகாரங்கள் இருக்கா அப்படின்னா இது போன்ற அதிகாரமும் இல்லை. ஏன் அப்படின்னா ஆளுநர் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவே இல்லை, மக்களுடைய பிரதிநிதியே இல்லை. மக்களுடைய பிரதிநிதி எங்களுடைய பிரதிநிதியாக எம்எல்ஏ இருக்கிறார், எம்பி இருக்கிறார், உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது எங்களுடைய குறைகளை நாங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிறோம். அவங்க தான் வந்து சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ இல்லை அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள்லையோ அவங்க தான் வந்து பண்ண முடியும். சரி, ஆளுநர் இது போன்று செய்கிறார் இல்லையா, அப்போது ஆளுநர் இந்த திட்டங்களுக்கு மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு தனிச்சையாக இறங்கி அவரே செயல்பட முடியுமா? முடியாது. அவங்கள்ட்ட வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்ஸை யார்கிட்ட தான் அனுப்ப முடியும்? தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தான் அனுப்ப முடியும், மாவட்ட நிர்வாகத்திட்ட தான் அனுப்ப முடியும். மாவட்ட நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மாநில நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆளுநர் இது போன்ற தன்னிச்சையாக செயல்பாடுகளை மேற்கொண்டாலும் அவரால் இது போன்ற குறைகளுக்கோ இது போன்ற செயல்பாடுகளுக்கோ வைகையை மீட்க வேண்டும் என்றால் ஆளுநர் என்ன செய்யலாம் என்றால் மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யலாம், வைகையை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வைகையை மீட்கவில்லை என்றால் லோக் பவன் ஈடுபடும் என்று சொல்லுவது அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து அரசாங்கம் அரசியலமைப்பு ஆளுநருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர் மீறி செயல்படுகிறார் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ உண்மையிலேயே ஆளுநரால் இதெல்லாம் செய்ய முடியாதா? செய்ய முடியாது. ரைட். உண்மையில் அப்போது ஆளுநர் வந்து மதுரை பயணத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.